ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 55 அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். ஏசாயா 55 8 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நினைவு குறித்து அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார். நினைவு, வழிகள் இரண்டுமே தொடர்புடையதா இருக்கிறது. நாம நினைச்சாதான் ஒரு இடத்துக்கு நாம் போக முடியும், அப்படித்தானே? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. பூமிக்கும் உதாரணமா சொல்றாரு. பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும் உங்கள் நினைவுகள் பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உதாரணமா சொல்றாரு. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிய நினைவுகளையும் அவ்வளவு பெரிய வழிகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு கேள்வி கேட்டனா, பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளவு தூரம்? இங்கிருந்து ஃபேன் ஒரு 8 அடி 10 அடி, ஒரு 10 மாடி பில்டிங்லாம் பார்க்குறோம், 20-50 மாடி கூட பார்க்குறோம். வானம் எவ்வளோ தூரம் தெரியாது, அது போய் கொண்டு தான் இருக்கிறது. உதாரணமாக தான் ஆண்டவர் சொல்றாரு. பூமியை பார்க்கல வானம் எவ்வளோ தூரம் இருக்கிறதோ நான் சொல்லுகிறேன், இந்த பூமியை காட்டிலும் வானத்தினுடைய தூரத்தை காட்டிலும் அவர் நினைவுகளும் வழிகளும் உயர்ந்ததா இருக்கிறது. அது பெரிதா இருக்கிறது. அதுக்கு எல்லையே கிடையாது, அதுக்கு நீளமும் கிடையாது, அதுக்கு அகலமும் கிடையாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அன்பின் ஆழத்தை அவர் நீளத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு நீளம் அவ்வளோ அகலம். உங்களுக்கு குறித்தான திட்டம் சிறியது கிடையாது, அது பெரியது, அது உயர்ந்துதான் இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் சின்ன காரியம் தான் போகுதுன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நினைக்கிறாரு அவர் பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நினைக்கிற ஒரு சின்ன, இன்னைக்கு ஒரு பொழுது ஓனா போதும் நினைக்கிறோம். கர்த்தர் அவர் அப்படி பார்க்க மாட்டாரு. அவர் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார், நாம் பெருக்கத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் தடைபடுது, ஏதோ ஒரு காரியங்கள் உபத்திரம் வருதுன்னா எல்லாமே நல்லதுதான். உபத்திரப்பட்டது நல்லது. உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அன்சரையா வந்திருக்காரு. இங்கெல்லாம் வருவாரு, கர்த்தரை ஆராதிப்பார் தெரியாது, நேரம் ஒரு தர்கால உட்கார்ந்து இருப்பாரு. ஆனால் அவருக்குன்னு ஒரு போராட்ட கஷ்டங்கள் வந்து அவருக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஆண்டவர் கிட்ட போனா எனக்கு விடுதலை கொடுப்பாரு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஆண்டவருக்கு கொண்டு வருகிறார் என்றால் உபத்திரப்பட்டது நல்லது. உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டே. குளத்து தண்ணிக்கும் கடல் தண்ணிக்கு என்ன வித்தியாசம்? குளத்து தண்ணி உப்பு இருக்காது, கடல் தண்ணியில உப்பு இருக்கும். குளத்து தண்ணி என்ன அடிக்காது? அலை அடிக்காது. கடல் தண்ணியில அலை அடிக்கும். ஆனா குளத்து தண்ணி சுத்தமா இருக்காது, நாத்து அடிக்கும். ஆனா அலை அடிக்குது. ஆனா கடல் சுத்தமா இருக்கு. கடல்ல எது தூக்கி போட்டாலுமே உயிரோடு இருக்கிற பொருள் மட்டும் தான் கடலுக்குள்ள இருக்கும். ஆனா உயிரற்ற பொருள் எல்லாமே கடல் விட்டு வெளியே தள்ளிடும். திருவிராமன் சொல்றீங்க. போன வாரத்துல ஐயா சொன்னாரு, நாம கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுறோம், நம்மளுக்கே சூடு சொரணை இருக்குன்னா அவ்வளவு உப்பையே ஆண்டவர் படைச்சிருக்காரு, அவருக்கு எவ்வளவு பேர் சூடு சொரணை இருக்கும். திருவிராமன் சொல்றீங்க. இருந்தாலும் கூட அவர் நம்ம மேல் வைத்த அன்புனால அவர் இந்த உலகத்துல இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்டவருடைய நினைவுகள் வழிகள் சொல்றாரு. முன்னாடி போய் 7வது வசனம் படிச்சு பாருங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனது உருகுவார். இது யாருடைய நினைவு? துன்மார்க்கன் தன் வழியை, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு திரும்ப வேண்டும். துன்மார்க்கன் யாரு சொல்லுங்க? துன்மார்க்கன் யாரு?
சண்டே கிளாஸில் ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் சண்டே கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பையனை கேட்டேன், மேஷாக்கு தான் கேட்டேன், துன்மார்க்கன் யாருப்பான்னு கேட்டேன். நாம எல்லாம் தான் துன்மார்க்கன். யாரு? நம்ம எல்லாம் தான் துன்மார்க்கன். சொல்லுங்க, யார் தான் துன்மார்க்கன் சொல்லுங்க. நீங்க நீதிமானா துன்மார்க்கனா? சத்தமா சொல்லுங்க. நீங்க நீதிமானா துன்மார்க்கனா? நீதிமான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ஒரு நீதி நம்மளுக்கு வந்திருக்கிறது. அப்ப துன்மார்க்கன் யாரு? அது யாருன்னா இருந்துட்டு போட்ட நம்மளுக்கு தான் வச்சு. நாங்க நீதிமானா இருக்கிறோம், நாங்க புள்ளிமானா இருக்கிறோம், நாங்க கரைச்ச புளியா இருக்கிறோம், கரைக்காத புளியா இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் போது அவன் மேல் கர்த்தர் மனதுருகுவார். ஏன் நம்மளுடைய ஜபத்துக்கு பதில் வரவில்லை? ஏன் நம்மளுக்கு காரியத்துக்கு சூழ்நிலைகளை மாறாம இருக்கிறது? ரட்சிக்கப்பட்டு 5 வருடங்களாயிருக்கலாம், 1 வருடங்களாயிருக்கலாம், 20 வருடங்களாயிருக்கலாம். நம்ம ரட்சிக்கப்பட்டு 30-50 வருடங்களாயிருக்கலாம். முன்னொரு காலத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாறாம இருக்கிறது காரணம் என்னவென்றால், நம்மிடத்தில் ஏதோ ஒரு துன்மார்க்கம் இருக்கிறது, நம்மிடத்தில் ஏதோ ஒரு அக்கிரமக்கார வழிகள் நினைவுகள் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு விலக்கி அப்பொழுது ஜெபிக்கும் பொழுது அவனுடைய ஜபத்துக்கு பதில் வருகிறதா இருக்கிறது. கர்த்தர் மனதுருகிற தேவனாகவே இருக்கிறார். மனதுருகனாதான் நான் ஒரு இடத்துல நம்ம பதில் பெற்றுக்கொள்ள முடியும். எது விராம சொல்றீங்க. அப்ப பாடியில் போன அந்த வாலிபனை அந்த தாய் கதறாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த அம்மாவுடைய கதறல் கேட்டு மனதுருகினார். அப்போ நம்மளுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் மனதுருக வேண்டும். துன்மார்க்க நம்ம கிட்ட வைத்துக்கொண்டு அவன் அக்கிரம எண்ணங்களையும் அக்கிரம சிந்தைகளையும் அக்கிரம வழிகளையும் நமக்குள்ளாக இருக்கும் என்றால் நம்ம என்னதான் பல வருடங்கள் ஜபம் பண்ணாலும் சரி, ஜபத்துக்கு பதிலே வராது. என்னிடத்தில் ஒரு அக்கிரமங்கள் வழி இருக்கக்கூடாது ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில, ஆண்டவரே என்னிடத்தில் எந்த துன்மார்க்கான வழிகள் என்னிடத்தில் இருக்கக்கூடாதப்பா. அக்கிரமக்காரன் அவன் நினைவுகள் என்கிட்ட இருக்கக்கூடாது ஆண்டவரே. துன்மார்க்க வழி என்கிட்ட இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் மத்தியில் இருக்க கூடாது, என் கணவர் மத்தியில் இருக்க கூடாது ஆண்டவரே. அக்கிரமக்காரர்கள் நினைவுகள் போல எங்க நினைவுகள் இருக்க கூடாது ஆண்டவரே. ஆவியா இருக்க வேண்டும், மணலா இருக்க வேண்டும். வெது பயிர்ந்தா கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளாக என்ன வழி இருக்கக்கூடாது? துன்மார்க்கமான வழி இருக்கக்கூடாது. நமக்குள்ளாக எந்த நினைவு இருக்கக்கூடாது? அக்கிரமக்காரன் வழி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அவன் மேல் தான் கர்த்தர் மனதுருகிறார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிற தேவனாகவே தயவு பெற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆராதனை பண்ணும்போது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசின வார்த்தை அது 55:3, ஏசாயா 55:3. மைக்கில் வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். எப்பங்க ஆத்துமா பிழைக்கும்? எப்பங்க நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையா இருக்கும்? எப்போ நம்ம வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கும்? எப்போ நம்ம பிசாசை நம்ம ஜெயிக்கிற வாழ்க்கையாக இருக்கும்? எப்போ நம்மளுடைய வியாதிகள் மேற்கொள்கிற வாழ்க்கையா இருக்கும்? கடந்த நாட்களில் சொன்ன இலக்கிய வீட்டுக்காருக்கு ஒரு 3 பாயிண்ட் ரத்தம் இருக்கிறது, இனி அவ்வளவுதான் என்று நினைக்கிற நேரத்துல ஆண்டு சமூகத்துல வந்து நம்ம ஜெபம் பண்ணோம், இங்கிருந்து அறிக்கை செய்தோம். 3 பாயிண்ட்டுக்கு பதிலாக 30 வருஷங்களை கூட்டி கொடுங்க ஆண்டு சொல்லும் பொழுது இந்நாட்களில் கூட டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுல வந்து உட்கார்ந்து சுண்டல் சாப்பிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அவர் சீரியஸா போவாரு, நாங்களும் சீரியஸா ஜெபம் பண்ணுவோம். ஆனா எங்க அப்பாவுக்கு நேரம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா ஆண்டவர் சிங்காசனத்தையே பிடிச்சி ஆண்டவரே ஜீவன் கொடுங்க ஆண்டவரே நம்ம கேட்டுருப்போம். ஜீவன் இருக்கிற வரைக்கும், சுகம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரோடு கூட போராடலாம். எது பேராம சொல்றீங்க? பிள்ளைகள் வாழ்வை காண்போம். டாக்டர் சொல்லுவாங்க 3 பாயிண்ட், ஆண்டு சொல்லுவாரு 30 வருஷம் கூட்டி கொடுப்பாரு. அதுல சஞ்சல் இருக்கக்கூடாது ஆண்டவரே, அது வியாதி இருக்கக்கூடாது ஆண்டவரே, அதுல போராட்டம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, இருக்க நாட்கள் வரைக்கும் பரிபூரண சுகத்தோடு இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நேற்று தினத்துல ஒரு அம்மாப்பேட்டா அந்த ஒரு ஃபேமிலி நாங்கள் பார்க்க போனோம். அங்கே போட்டு காயர் ஐயா கூட்டின்னு போய் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பூர் வந்து அன்சரியா பார்த்துட்டு மறுபடியும் கேளம்பாக்கு போனோம். கேளம்பாக்கில் ஒரு பாஸ்ட் பார்த்து பேசணும். அந்த பாஸ்ட்டுக்கு வயசாகிடுச்சு, ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. ஸ்ட்ரோக் வந்தனால இந்த வலது கை வலது கால் கண்ணு வரைக்கும் பாதிக்கப்பட்டுச்சு அவருக்கு. அவர் சொல்கிறாரு, ஐயா அவங்க பையன் 2 பொண்ணு ஒரு 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 பையன்
பையன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 21 வயசுல ஒரே நாளில் ஜுரம் அடிச்சுதான், டெங்கு ஜுரம். ஒரே நாளில் ஜுரம் அடிச்சு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு, செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஐசி வார்டில் கூட்டு போகும்போது அப்பா நான் திரும்பி வந்துடும் சொல்லிட்டு போனான். வரும்போது அந்த அந்த பையன் இறந்துட்டான். அவர் கண்ணீரோடு சொல்றாரு, ஏன்னு சொல்லிட்டு ஆர்டர் நான் கேட்க முடியாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நிறைய பேர் என் பையனுடைய அடக்க ஆராதனை 21 வயசு பையன் 2015 இறந்துருக்கான். இப்போ இருந்தாலும் கிட்டத்தட்ட 31 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த பையனுடைய அடக்க அந்த இது முன்னாடி அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது அங்கே வந்த பாஸ்டருங்க நிறைய பேர், நிறைய விசுவாசிகள் கூட்டம் கூடி அந்த பக்கம் பேசுகிறாங்களாம், இந்த ஐயாவுடைய வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இவர் கள்ளக்குச்சி, இதாடி ஒரு கள்ளக்குறிச்சிக்கே போயிடுவாரு, இனி ஊழியமே செய்ய மாட்டாரு, செய்ய முடியாது, இனி இவருக்கு எந்த ஒரு வாரிசே இல்லை சொல்லும் போது நிறைய பேர் சொன்னாங்க ஐயா. ஆனால் அது பொருட்படுத்தல, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், இன்னும் கடைசி சரீரத்தில் ஜீவனை இருக்கிற வரைக்கும் அவரை மறுதளிக்க மாட்டேன், கலப்பில் மேல காலை வைத்துவன், பின்னாடி திரும்பி பார்க்கவே மாட்டேன். ஏன் நடந்தது எனக்கு தெரியவில்லை, ஏன் இப்படி நடந்தது எனக்கு புரியவில்லை என்று அவர் புலம்புறாரு. ஆனாலும் கொடுத்த அழைத்தவர் உண்மையா இருக்கிறார். என் பிள்ளை இங்க இருந்தா கஷ்டப்படுவாரு, ஏசாப்பா கூட்டினது ஏசாப்பா கூட்டு போயிடான்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்னாரு. ஆனால் ரொம்ப வேதனையான காரியமா இருக்கிறது. இருந்தாலும் கூட ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் எங்கள் நினைவுகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு பெரிய தூரமோ அவ்வளவு பெரிய நினைவுகளை வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம பிள்ளை அடங்க மாறுதுங்க, நம்ம பிள்ளை குடிக்கிறாங்க, நம்ம பிள்ளை கஞ்சி அடிக்கிறாங்க, நம்ம பிள்ளைக்கு சபைக்கு வராம என்று நினைக்கிறோம். ஆனா ஊழிக்கார பிள்ளையே உலகத்தை விட்டு கடந்து போயிருது. அவரு கர்த்தரை மறுதளிக்காமல் அங்க ஊழி செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன் உங்க உயிரோடு இருக்கிறவங்க பிள்ளைகளுக்காக நீ பாரப்பட்டு ஜெபிக்க கூடாது? ஏன் உங்க குடிக்கிற பிள்ளைகளுக்காக அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்க கூடாது? ஏன் கஞ்சி அடிக்கிற பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க கூடாது? ஏன் உலகத்தில் எத்தனை பிள்ளைகள் அவர்கள் வழிமாறி தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், ஏன் அவர்களுக்காக நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். முதல்ல என்ன பண்ணணும்? செவியை சாய்க்கணும். இங்க எத்தனை பேர் காது கொண்டு வந்துருங்க? காது வீட்டில் வச்சிட்டீங்களா? இங்கே தான் உட்கார்ந்து இருப்பீங்க. வீட்டில் என்ன நடந்திருக்கும்? மீன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மீன் இறங்கி இருக்குமா? கடலுக்கு போயிருப்பாங்களா? வீட்டில் என்ன செஞ்சுருப்பாங்க? அவங்க வீட்டில் என்ன நடந்திருக்கும்? இவங்க வீட்டில் என்ன நடந்திருக்கும்? அப்படி சொல்லிட்டு நீங்க யோசிக்காதீங்க. இங்க வந்தீங்கன்னா உண்மையா செவி சாய்க்க வேண்டும். இந்த காதுல வாங்கிட்டு விடக்கூடாது. இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதை மூடிக்கணும். இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல மூடிக்கணும். இருதயத்துக்குள்ளாக சென்று இருதய நிறைவினால் வாய் பேசும் பொழுது அந்த நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ என்னென்ன பேசுகிறோமோ கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற தேவனாகவே இருக்கிறார். அப்போ ஆட சொல்றாரு, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். இதோ அவரை ஜனங்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாய் கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். எது பேர் அவன் சொல்றீங்க? நீ அறியாத ஜாதி நம் ஊழியத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். பகல் பசங்க, இதோ நாம் அறியாத ஜாதியை கர்த்தர் இந்த ஊழியத்துல கொண்டு வருவார். நீ அறியாத ஜாதியை, நீ பார்க்காத ஜாதியை கர்த்தர் நிமித்தமாகவும் இஸ்ரவேல் பரிசுத்தர் நிமித்தமாகவும் நம்மிடத்தில் ஓடி வருவார்கள். அவர் நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். கரங்களை தட்டி மகியை பார்த்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ஊழியத்துல கிழக்கு மேற்கு எல்லாம் சொல்லுங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசையிலிருந்தும் எல்லா ஜாதிகள் ஓடி வருவார்கள். இது எப்ப நடக்கணும்? ஆண்டோடைய வார்த்தை முன்னாடி சொல்லுது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். தாவீதுக்கு கொடுத்த கிருபைகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். தாவீதுக்கு என்ன கொடுத்தாரு? ஆடுகள் பின்னாடி போய்கின்றது தாவீதை அநேக ஜனங்களுக்கு ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தினார். நம்ம உண்மையாக செவி சாய்க்கும் பொழுது, கர்த்தர் வார்த்தையின்படி நம்ம வாழும் பொழுது, துன்மார்க்கத்தின் வழியை நம்ம விட்டு எடுத்து போட்டு அக்கிரமக்காரங்களுடைய நினைவுகளை எடுத்து போட்டு ஆண்டவர் சித்தத்தை நம்ம நிறைவேற்றினால் இன்னும் ஒரு சில நாட்களில் வாரம் ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். இங்க திரளான ஆத்துமக்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த பக்கம் திரளான ஆத்துமக்கள்
பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பார்கள், இந்த பக்கம் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்கள் அடையாளம் நடக்கும். கரங்கள் தட்டி மகிமையை பார்த்து எதை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுது, கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்ம கிட்ட துன்மார்க்கத்தின் வழி நம்ம கிட்ட இருக்கும் பொழுது, அக்கிரமக்காரர்களுடைய நினைவுகள் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது, எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஜபத்துக்கு பதில் வராது, வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாறாது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்துல துன்மார்க்கத்தின் வழியை என்னிடத்தில் எடுத்து போடுங்க ஆண்டவரே, அக்கிரமக்கார நினைவுகள் என்னிடத்தில் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உலகத்தாருக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? உலகத்தார் செஞ்சாதான் பாவம் சொல்லுவாங்க, ஆனா வேதம் சொல்லுது நம்ம நினைச்சாலே பாவம். எது விராம சொல்றீங்க? இது வெளியில கிடையாது, உள்ள இருந்து வர்றது. நினைச்சாலும் வருது, நான் நல்லா இருப்பேன் அப்படிங்க, நல்லா இருப்பீங்க. என் கடன் பிரச்சனை மாற்றப்படும் நினைக்கணும், அது நினைச்சா அப்படி நடக்கும். எது விராம சொல்றீங்க? துன்மார்க்க வழி இல்லாம, அக்கிரமக்காரங்க நினைவு இல்லாம, நீங்க ஆண்டோட வார்த்தையின்படி செவி சாட்சி நீங்க உள்ள என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற தேவனாகவே இருக்கிறார். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 23:7 அருமையான வார்த்தை. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருப்பான். பகல் சொல்லுங்க, அவன் உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ, சொல்லுங்க, உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நீங்க இருப்பீங்க. எது பேராம சொல்றீங்க? நீங்க 3 யோவான் புதிய ஏற்பாட்டில் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமென், உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. ஜீவமெல்லாம் இது நடக்காது, உள்ள என்ன இருக்குதோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். எது பேராம சொல்றீங்க? மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கின்னு, மற்றவங்க பார்த்து வயிற்றுச்சல் பட்டுக்கின்னு, மற்றவங்களை கரிச்சு கொட்டிக்கின்னு, மற்றவங்களை சபிச்சுக்கின்னு, மற்றவங்க பரியாசம் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா, நீங்க யாருன்னா ஒருத்தர் பரியாசம் பண்ணீங்கன்னா நமக்கு தெரியாம யாரோ ஒருத்தர் பரியாசம் பண்ணி கொண்டு இருப்பாருங்க. இந்த உலகத்துல பார்க்கிற மாறுங்க, எத்தனை காரியங்களை பார்த்து கொண்டு இருக்குங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நான் வாழ்ந்திருப்பேன், நான் கிறிஸ்துக்குள்ள பலமாய் இருப்பேன், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே நான் சேவிப்பேன், கர்த்தரையே ஆராதிப்பேன், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்று நீங்க நினைச்சு பாருங்க. கர்த்தர் அப்படியே உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்கள் தட்டி மையம் பார்த்துங்க. இதே பேராமல் சொல்றீங்க. ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுங்க. ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் பரிசுத்த அவனை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எது பேராமல் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இதுதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் இருக்கும். அப்ப இருதயத்தில் ரோஷன், நம்ம இருதயத்தில் என்ன இருக்கணும்? எதனா ஒன்று போட்டோம் அப்படிதான் இருக்கணும். உள்ள என்ன இருக்குதா அப்படித்தான் இருக்கணும். கமர் கட்டு பிஸ்கட் இருந்தா என்ன பண்ணணும்? அப்படித்தான் இருக்கணும். என் பசங்க இருக்காரு பாருங்க, வீட்டுல இருந்தாங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு வாட்டி எதனா தீனி தரணும். போயிட்டு அப்பா தூக்கி காட்டு, ஸ்லாப்ல என் சின்ன பையன், அப்பா தூக்கி காட்டு, எதுவுமே இல்லைப்பா, ஆனா பின்னாடி பக்கம் நாங்கள் சாக்லேட்ல பதுங்கி வச்சிருப்போம். அவனுக்கு யாருன்னா ஒருத்தர் வருவாங்க, ஸ்கூலான கடைக்கு எதிர் வீடு தான் நம்ம கடை இருக்கு, யாருன்னா வந்து என்ன சாக்லேட்டு என்ன ஒரு பிஸ்கெட்டு வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க பாருங்க. ஒரு நாள் போய் பார்க்குறேன், செல்ஃபில் இவ்வளோ கண்ணு இருக்குது. நான் சொன்னேன், எஸ்தர சண்டே கிளாஸ்க்கு எந்த சாக்லேட் வாங்காத, ஃபர்ஸ்ட் இது கொடுத்து காலி பண்ணு. நம்ம மக்கள் வரவங்கெல்லாம் சாக்லேட் பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருவாங்க, நான் கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சிறப்பும் மாத்திரை வாங்கி கொடுக்கணும். அல்லேலூயா. உங்கள் நினைவு எப்படியோ அப்படிதான் இருக்கிறது. நான் நல்லா வாழ்ந்திருப்பேன், நான் சுகமா இருப்பேன், நிச்சயமாக என் சூழ்நிலைகள் மாறும், நிச்சயமாக என் கணவர் ரட்சிக்கப்படுவாரு, நிச்சயமாக என் கணவர் குடி நிலைமை மாற்றப்படும், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பாரு, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வீடு வாசலை கர்த்தர் கொடுப்பாரு, ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்துவாரு, ஊழியத்தின் வேகத்தை இன்னும் அதிகரிப்பாரு. என் நினைவு எப்படியோ அப்படித்தான் என் குடும்பம் இருக்கும், என் நினைவு எப்படியோ அப்படிதான் என்னோட ஊழியம் இருக்கும். மற்றவங்க ஊழியத்தை பார்த்து மற்றவங்களை பார்த்தா வேலை நடக்காது. இப்படி பார்க்க கூடாது, அப்படி பார்க்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நான் இப்படி பார்க்க மாட்டேன், என் கை இப்படி போவாது. சொல்லுங்க சார், என் கை இப்படி போவாது. கையேட்டு வந்துருங்களா? அல்லேலூயா. என் கை இப்படி போவாது. சொல்லுப்பா, என் கை தண்டலுக்காரு, லோன்காரு, வட்டிக்காரு, அப்புறம் மகளிர் குழு, அப்புறம் நான் குழுப்பா சுய உதவி குழு. என் கை இப்படி போவாது. என் கை இப்படி போகும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு, குறையில்லாத வாழ்க்கை கர்த்தர் வாழ செய்வாரு. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அநேக நேரத்தில் நம்ம கை இப்படி போறதுனால தான் நம்ம எப்படி கை எப்படி இருக்குதோ அப்படி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு.
நான் சொல்றேன், கையெல்லாம் இப்படி போகட்டும். என் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவரே முடியல ஆண்டவரே, ஏன் இந்த சூழ்நிலை ஏற்படுது? ஆவியானவர் உணர்த்தினார், ஏற்கனவே உனக்கு சத்தம் வந்தது அல்லவா, ஏன் நீ ஜெபிக்க மறந்து விட்டாய்? எப்போ எந்த காரியங்கள் வெளிப்பாடு வருகிறதோ அப்போ நான் புரிந்து கொண்டேன். ஒரு சில நேரத்தில் வெளிப்பாடுகள் வந்து என்னன்றது நல்லா தானே போயிட்டு இருக்குது. ஒரு சகோதரன் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு சகோதரன், நம்ம சபையில் இருக்கிற ஒரு சகோதரருக்கு உயிருக்கே ஒரு ஆபத்தான சூழ்நிலை அவர் இருக்கிறது நான் பார்த்தேன். தாமர் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், நீ சொல்லிவிடு அவங்க வீட்டில், எனக்கு சொல்றது பயமா இருக்குது. அந்த சகோதரர் நல்லா தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அந்த சகோதரர் அதிகமாக குடித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருந்ததை பார்க்கிறோம். நான் அந்த நாட்களில் ஜெபிக்க மறந்தனால ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே. எப்போ வெளிப்பாடு வருகிறதோ, எப்போ ஆவியான சத்தத்தை கேட்கப்படுகிறதோ அப்பொழுது நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவருடைய வெளிப்பாடு குறித்து நாம் ஜெபிக்கும் பொழுது அது முற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார், இல்லை என்றால் அழிவிலிருந்து நம்மளை கர்த்தர் பாதுகாப்பார். எதிராமன் சொல்றீங்க, குறைவு உண்டாகும். அல்லேலூயா. நம்ம ஊழியத்தில் நிறைய அனுபவங்கள், நம்ம சபை மக்கள் கொடுத்த அநேக காரியங்கள் பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நடக்கிறத பார்ப்போம். அந்த அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பார், மீட்டெடுப்பார், இல்லை அழிவிலிருந்து முற்றிலுமாக கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார். உங்கள் நினைவுகள் அவரோடு நினைவோடு நம் கலந்திருக்கும் பொழுது அவருடைய சித்தம் நம் மூலியமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். இதோ மனுஷனை தேடுகிறேன், இதோ பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு மனுஷனை தேடுகிறேன். அவருடைய நினைவை அறிந்து, அவருடைய இருதயத்தை அறிந்து, அவருடைய ஏக்கங்களை அறிந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறேன். ஏசாயா சொல்றாரு, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், இதோ என்னை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரே நெகேமியா மூலியமாக இடிக்கப்பட்ட அலங்கங்கள்லாம் கட்டப்பட்டது. ஒரு எஸ்ரா மூலியமாக சிதறி கடந்த யூதர்கள்லாம் கர்த்தர் ஒன்று சேர்த்தார். ஒரு எஸ்தர் மூலியமாக எல்லா யூதர்களுமே பாதுகாக்கப்பட்டார்கள். நாம் ஜெபிக்கிற, நீங்கள் ஜெபிக்கிற ஒருவருடைய ஜெபத்தினால உங்க குடும்பம் முழுவதுமே ரட்சிக்கப்படும். நம்மளுடைய பட்டணங்களே ரட்சிக்கப்படும். நம்ம தேசத்திலே பெரிய எழுப்புதல் உண்டாகும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நோவா காலத்துல ஜனங்கள் பார்த்து ஆண்டு சொன்ன சாந்திஸ்டர் கவனிங்க என்ன சொன்னாரு. நோவா காலத்துல மனுஷனுடைய அக்கிரமம், அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமா பொல்லாததா இருக்கிறது. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததா இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் எப்படி இருந்து பாருங்க, இருதயத்தை சோதித்து பாருங்க. என் இருதயத்தில் கசப்பு இருக்குதா, என் இருதயத்தில் பொறாமை இருக்குதா? சும்மா பாருங்க, என் இருதயத்தில் கசப்பு இருக்குதா, பொறாமை இருக்குதா? கணவரை போயிட்டு வாடா போட திட்டுறேன்னா, இல்லை மனைவி போட்டு நான் இழுத்து போட்டு அடிக்கிறேன்னா, இல்லை வாங்கின காசு கரெக்டாக கொடுக்க மாட்டேன்னா, யாரை ஏமாத்தலாம்னு பார்க்குறது அந்த இருதயம். வேதம் சொல்லுகிறது, இருதயம் பொல்லாத இருதயமா இருக்கிறது, நித்தமா பொல்லாத இருதயமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சின்ன பசங்க இருதயம் கூட வேதம் அதான் சொல்லுது, சிறு வயது முதல் ரொம்ப பொல்லாததா இருக்கிறது. இவனுக்கு பென்சிலு எந்த சொல்றான், அவனுடைய இதுவே எந்த சொல்றான். அமைதியா இருப்பானுங்க வீட்டுல 2 பேரும், ஒரு பொருள் சும்மாவே கிடக்கும். ஆனா யாருனா ஒருத்தர் போய் எவனோ 2 பேரும் யாருனா ஒருத்தர் போய் எடுத்தானுங்கன்னா அந்த பொருள் தான் சண்டை போடுறானுங்க. டேய், உன் அண்ணனுக்கு போய் ஒரு பொண்ணு பார்க்க போறேன்னா அங்க வந்து நீ சண்டை போடக்கூடாது. அங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, சும்மா இருக்கும் ஒரு பொருள், அதை விட்டுருவானுங்க. எவனோ ஒருத்தர் எடுத்தானா இது எண்டு இது உந்து, ஆளுக்கு மாத்தி மாத்தி என்ன பண்ணுவானுங்க, கும்மா குத்திப்பானுங்க பாருங்க. அப்ப இருதயத்தின் நினைவுகள் பொல்லாத இருதயமா இருக்கக்கூடாது. நம்மளுடைய நினைவுகளும் அது அக்கம் நிறைந்த நினைவாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல 2 நினைவுகள் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால குந்தி 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 நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை. 2 நினைவுகள் இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆத்துல ஒரு கால பகல் பசங்க 2 நினைவுகள், 2 நினைவுகள் இருந்தா உங்களுக்கு ஜபத்திற்கு பதில் வராது, வாழ்க்கை வாழ்வாதாரமும் மாறாது. ஆத்துல ஒரு காலு, பகல் பசங்க ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரே இடத்துல இருக்கணும் நம்ம காலு.
ஒரே இடத்த போவோம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு மாத்திரம் தான் வரும் இந்த காலு. அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்துக்கு மட்டும் தான் போவோம் அந்த காலு. இந்த காலு வேற எந்த ஒரு துன்மார்க்கமான இடத்துக்கு போகாது. போக சொல்லுங்களா? ஆமென். யாரும் சொல்ல மாட்டேன், சிரிக்கிறீங்க. அல்லேலூயா. 2 நினைவுகள் இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, 2 நினைவுகள் இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்காது. 2 நினைவுகள் இருந்தால் நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்காது. 2 நினைவுகள் இருந்தால் கையின் பிரயாசம் நல்லா இருக்காது. 2 நினைவுகள் இருந்தால் நம்ம ஊழியம் வளர்ச்சி அடையாது. ஒரே நினைவாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நினைவாக இருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிற நினைவாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற இது ஊழியமாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி மையம் பார்த்துக்க தேவையாமல் சொல்றீங்க. 2 நினைவுகள். நீ கர்த்தரே தெய்வமான கர்த்தரை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு அதுக்கு அந்த படைப்பாங்க, விற்கிறதுக்கு சதுர்த்தி அன்னைக்கெல்லாம் படைப்பாங்க, மொத்தமாக தான் செஞ்சுருப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இது வந்து கொளுத்து இல்லைங்க, இது வந்து என்ன கொளுத்துல, இது கொளுத்துல, இது சாப்பிடலாம், இது சாப்பிடலாம். தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிட்றாதீங்க. அது சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. வேதம் சொல்லிக்கிறது, கர்த்தரை தெய்வமானால் கர்த்தரை நீங்கள் பின்பற்றுங்கள், பாகாலை தெய்வமானால் பாகாலுக்கு படிச்சது போய் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இல்லைங்க, உங்களுக்காக தனியா ஒரே பாத்திரத்தை செஞ்சோம், ஆனா எடுத்து வேற பாத்திரத்துல கொட்டி வச்சிருக்கோம், நீங்க சாப்பிடுங்க, நானும் நரகத்துல போயிடுவேன், நீங்களும் சோத்திரம். பாகாலை தெய்வமான பாகாலை வணங்க. வைராக்கியம் உள்ள கிறிஸ்துவா இருக்க வேண்டும். சாதாரண கிறிஸ்துவா இருக்கக்கூடாது, கிறிஸ்து உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவாக வாழ்கிற கிறிஸ்துவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? என் ஜீவனும் போனாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். 2 நினைவுகளாக இருக்க மாட்டேன், ஒரே நினைவாக இருப்பேன். கர்த்தரை தேடுகிற நேரத்தில் கர்த்தரை நான் தேடுவேன். கர்த்தருடைய வார்த்தைப்படி நான் வாழுவேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பேன். கர்த்தருக்காக என் பிள்ளைகளை வளர்ப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாம், கர்த்தருக்காக எனக்கு தான் பிள்ளையே இல்லையே, இன்னும் 20 வருஷம் இன்னும் 50 வருஷம் கழிச்சு வரதானே போகுது, சும்மா சொல்லு. கர்த்தருக்காக என் பிள்ளைகளை வளர்ப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்காக அதிகமாக பாரப்படுங்க. நம்ம வாழை பிள்ளைகளுக்காக தர்ம தாத்தா தெரியும், தர்ம தாத்தா தெரியும். நான் காலையில் வந்து நாங்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வாழை பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு குடும்பங்களும் பேரை சொல்லி அது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்காக செபித்துக் கொள்ளுங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் உங்க பிள்ளைங்க இருப்பாங்க. உங்க வீட்டுல டிவில என்ன ஓடுது, என்ன ஓடுது, சீரியல் ஓடுதுன்னா சீரியல் தான் ஓடுது. சொல்லுங்களேன். 6 மணிக்கு பார்க்க மாட்டீங்க பாருங்க. ஐயோ, என் பிள்ளைங்களாம் ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க, எதுவுமே பார்க்காம. உண்மையா சொல்லுங்க தேவ மினிஸ்டர், என்ன ஓடுதுப்பா, என்ன நாடகம் பேர் என்ன சொல்லுங்க, என்னப்பா உனக்கு தெரியுமா? உனக்கு எனக்கு தெரிஞ்சலாம் மெட்டி ஒலி நினைத்தாலே இன்னைக்குமா அடிஸ்மெண்ட் பாக்குறீனே, நினைத்தாலே அந்த நினைவுகள் பத்தி தான் பேசிருக்கிறோம். ஆனா இங்க நான் சொல்றோம், கர்த்தருடைய வார்த்தை நினைத்தாலே இணைக்கும் சொல்ல மாட்டேங்க, நினைத்தாலே இணைக்கும். எதுவிராம சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை நினைத்தாலே இணைக்கும். பாஸ்டர் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? அவர் கருப்பா இருப்பாரு, கட்ட கரையில இருப்பாரு, எதுனா ஒரு வேலை காமிச்சுனே இருப்பாரு, லைட்டா சிரிச்சுனே பேசுற மாதிரி தான் இருக்கும், வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி பேசிட்டு போயினே இருப்பாரு. அல்லேலூயா. என்னதான் ஓடுது சொல்லுங்க, நான் போய் பார்க்க மாட்டேன். தெரியாதுங்களா? யாரும் பார்க்க மாட்டீங்களா? தர்மதா எதுவும் பார்க்க மாட்டேன். நாடகம் பேர் தெரியாது, நாடகம் பேர் தான் தெரியாது, ஆனா எல்லா நாடகத்தையும் கரெக்டா பார்த்துருப்போம். கண்ணு முழிச்சு பார்த்து வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா அதே நினைவு வரும். அந்த மாமியார் வந்து மருமகள் மேல எவ்வளவு பேர் கல்லு தூக்கி போட்டு தெரியுமா? அந்த வீட்டுக்காரர் வந்து என்ன பேச தெரியுமா? தொடப்ப கட்டு பெருசா எடுத்துன்னு வந்து வீட்டு பெருகிட்டு போயிடுச்சு சொல்ல வந்தேன். அந்த நினைவு தான் வரும். இந்த நினைவு எடுத்து, இந்த வார்த்தை கரங்களை எடுத்து திறந்து பார்த்து படிச்சு இதுக்கு இருதயத்தில் ஏத்து, இதை இருதயத்தை நினைவுல கொண்டு வந்தா இந்த வார்த்தை பிரகாரமே உங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறும். எது பேராம சொல்றீங்க? உன்னை பத்தி சொல்லு, உன் நண்பனை பத்தி சொல்லு, உன்னை பத்தி சொல்ற மாதிரி இந்த வார்த்தை நீங்க எவ்வளவு நீங்க படிக்கிறீங்களோ வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறும், விசுவாசம் பெருகும், முடியாத காரியங்கள் முடியும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுவாங்க, உன்னால முடியாது, உன்னால இயலாது, இந்த இடத்துல மழையே இல்லை, இந்த இடத்துல பனியே இல்லை, இந்த இடத்துல ஆறே இல்லை, இந்த இடத்துல கடலே இல்லை, எப்படி நீ படகு செய்கிறாய், எப்படி நோவாவே எப்படி நீ வேலை செய்து கொண்டே என்று எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க, எல்லாரும் கேலி பேசுவாங்க. ஒரு நாள் சடிதில 40 நாள் மழை பெய்யும். நோவா குடும்பத்தில் பாதுகாக்கப்பட்டது. உங்களை கேலி பண்ணலாம், உங்களை கிண்டல் பண்ணலாம், ஆனா ஒரு நாள் வரும், நீங்கள் நானும் நித்திய ஜீவனில் பிரவேசித்து அவரோடு கூட சந்தோஷமாக களி கூறுவோம். அற்ப சந்தோஷத்துக்காக நித்திய வாழ்க்கை விட்டுறக்கூடாது. உங்க நினைவு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆவியா நம்மளோடு கூட பேசுவாராக. நம்மளுடைய பாவம் நம்ம செஞ்ச பிறகு பாவம் வருவதில்லை, நாம் நினைவில் நினைக்கிற காரியத்திலே பாவம் பிறப்பிக்கப்படுகிறது. நினைவில் வருது, அப்படித்தானப்பா? நினைவில் வருது, நான் இதை செய்யணும், இது போய் செஞ்சு பார்க்கலாம், இது போய் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எடுத்து இதை பண்ணிப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா பிசாசன் உங்களை பாவத்தில் மூழ்க வச்சு நினைவு சிந்தைகள் முற்றிலுமாக அவனை அபகரித்து கொண்டு செயல்படுத்துகிறனா இருக்கிறான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்க நினைவை நீங்க பிசாசுக்கு இட கொடுக்காதீங்க. பிசாசு ஆளுகிற நினைவாக இருக்கக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்கிற நினைவாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை ஆராதிக்கிற நினைவாக இருக்க வேண்டும். பிசாசை பிடிச்சவங்களுக்கு பாருங்க, அவங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அப்படியே அலங்கரிப்பாங்க. ஒரு பிசாசு விரட்டும் போது மட்டும் மறக்க முடியாது. ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். ஒரு பாப்பாக்கு பிசாசு துரத்தும் போது இப்படி ஓடும், கது சாத்தினா கது மேலே ஏறி ஓடும், கேட்டு மேல கூட ஏறிச்சு அந்த பிசாசு. இப்படி விட்டு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்ரூம் மேலே ஏறி போகுது. அது மாதிரி பிசாசு நான் என்னைக்குமே பார்த்ததே கிடையாது. ஒரு சில பிசாசுல இருக்கும்போது பச்சையா திட்டம். அது எந்த ஸ்கூல்ல படிச்சிருந்ததுன்னு தெரியல, தேவாத்தெல்லாம் சேர்த்து திட்டம். இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்குமோ இல்ல கான்வென்ட்ல படிச்சிருக்குன்னு தெரியல, அவ்வளவு அழகா பேச பாருங்க அந்த பிசாசு பிடிச்சது. அவங்க என்ன பண்ணான்னு அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அலை கழிச்சு கீழே விழுந்து ஓடிட்டு பிறகு அவங்க எழுந்துவாங்க பொறுமையா வந்து, நான் எங்க இருக்கிறேன், நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், அவங்களுக்கு தெரியாது. அந்த நினைவையெல்லாம் பிசாசு ஆட்கொண்டு குடிக்கொண்டு இருக்கும். அதுல ஒரு பிசாசு சொல்லலாம், இதுக்குள்ள நான் எவ்வளவு தூரமா இருக்கிறேன், நான் 30 வருஷமா இருக்கிறேன், நான் 10 வருஷமா இருக்கிறேன், நான் 5 வருஷமா இருக்கிறேன், என்ன விரட்ட பாக்குறியா? சுட்டு இருக்கிற பிசாசே, நீ ஓடி போயிட்டு ஏசுகிற நாமத்தினால நினைவில் ஆட்கொண்டு இருக்கிறது. பிசாசை பிடிச்சுன்னு பாத்தீங்கன்னா 2 பல்லு வெளியே வந்து, 2 கொம்பு வெளியே தெரிஞ்சு, முடியெல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே தெரியுது. அதே அழகான முகம், அதே பவுட்டு போட்டிருக்கோம், அதே தலைவாரி இருக்கும், பைபிள் கூட வச்சிருக்கோம். பேதுரு வந்து சொல்றான், ஆண்டவரே நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போவேன், என்னை இவ்விதமான பாடுபடுவேன், நான் மரிப்பேன், 3 நாள் உயிரோடு எழுந்துவேன். உடனே பேதுரு கூட்டு போயிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க உங்களை யாரும் அடிக்க கூடாது, உங்களை யாரும் சிலுவையில் அடையக்கூடாது, உங்களை முள்முடி சூடக்கூடாது, உங்களுக்கு ரத்தம் வரக்கூடாது, உங்களுக்கு எதெல்லாம் பண்ணா நான் ஒரு கை நான் பார்த்துருவேன், நீங்கள் உங்களுக்கு அப்படிலாம் நடக்கிறது நான் விட மாட்டேன் சொல்றாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அப்பால போ. நல்லாதானமா சொன்னாரு. ஆண்டவரே உங்களை அடிக்க விட மாட்டேன், என்ன யாருன்னா அடிக்க வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எப்படிதான் அடிங்க அடிங்க நல்லா அடிக்கிறீங்களே, எங்க பாஸ்டர் சூப்பரா அடி வாங்குறாரு பாருங்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாரு பாருங்க. அப்படித்தானே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. நீ பேது நல்ல பேதுரா இல்லைங்களா? ஆண்டவரே உங்களை யாரும் அடிக்க விட மாட்டான் ஆண்டவரே. அப்படியே அங்க ஒருத்தர் பிடிக்க வந்துட்டாரு, மல்கியூஸ், ஒரு சிப்பாய் ராணுவ வீரனை பட்டை தேர்த்து என்ன பண்றாரு, காதை வெட்டிடுவாரு. கடைசி அற்புதம் ஆண்டு சொல்ல, பட்டையை எடுத்துவேன் பட்டையத்தால சாவான். அந்த காதை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணா தெரியல, ஆபரேஷன் பண்ணாமலே ஆண்டை ஒட்டி வச்சிட்டாரு. கடைசி அற்புதம் செஞ்சிடாரு. இன்னும் கடைசி அற்புதம்னா கல்வாரி சிலுவையில இன்னொரு கலன் ரசிக்கப்பட்டது. வெளியேறமான அற்புதம் இதுதான். அப்போ கூட இருந்தது யாரு? பேதுரு. அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? பைபிள் இருந்துச்சு. மறுதளிச்சுட்டுலாம் ஓடினாரு அவரு. மறுதளிக்கும் போது சபிச்சு மறுதளிக்கிறாரு, தெரியாத மறுதளிக்கிறாரு, சேவல் கூவுது, அப்புறம் மனகசந்து அழுகிறாரு, கர்த்தரை பயன்படுத்துகிறாரு. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் பிசாசு பிடிச்சவங்களுக்கு 2 பல்லு வெளியே வந்து 2 கொம்பு வெளியே போயிட்டு முடி இது போட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டு நிக்காது, நல்லாதான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளாக பிசாசு குடியிருக்கும். எப்படி குடியிருக்குன்னா, நினைவுகளில குடியிருக்கும், சிந்தையில குடியிருக்கும். உங்க சிந்தைய அங்கங்க அலைப்பாய விடக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய நினைவுகள் 2 நினைவுகள் இருக்கக்கூடாது. சந்தேகத்தை உண்டு பண்ணிடுவான் பிசாசுக்கு. வல்லமே கிடையாது. சிந்தையில சந்தேகத்தை உண்டு பண்ணிடுவான். இன்னைக்கு ஜபத்துக்கு போனோமா, ஜபத்துக்கு போய் உன் நிலைமை எப்படிதான் இருக்குது? நிறைய சொல்லியிருக்காங்களா,
கிறிஸ்துக்குள்ள சேர்ந்திருக்கேன், உன் வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாறாம இருக்குது. அதே கடல்ல நாங்க எப்படி தான் சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கையில ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, நாங்களும் அப்படி இருக்கேன். நீங்க பைபிள் ஒண்ணு தீவின் போயிட்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டு வந்துருக்கீங்க. அவங்க நித்திய நரகத்துல போவாங்க, நாம நித்திய பரலோகத்துல போவோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ரெண்டு நினைவுகள் இருக்கக்கூடாது. ஊழியக்காரர்களுக்கு ரெண்டு நினைவுகள் இருக்கக்கூடாது. விசுவாச மக்களுக்கு ரெண்டு நினைவுகள் இருக்கக்கூடாது. பெற்றோர்களுக்கு ரெண்டு நினைவுகள் இருக்கக்கூடாது. என் பிள்ளை தேராது, என் பிள்ளை வேஸ்ட், என் பிள்ளை மண்ணா, என் பிள்ளை பாடையில சொல்லாதீங்க. ரொம்ப கோபம் வருதா, ரொம்ப சேட்டை பண்றாங்களா, புகழ் ரொம்ப பண்றானா, நீ கலெக்டரா வருவ. சாம் இருக்கான் பாரியா, சாம் முடிய வேண்ட மாட்டான். அவங்க அம்மா போயிட்டு ரொம்ப கோவச்சுனா, சாம நீ பிரதமர் ஆகணும். நல்ல கோவம் வரும்போது நீ வார்டு நம்பரானா கொஞ்சம் மாறணும். ஐபிஎஸ் நம்ம ஐபிஎஸ் கலெக்டர் ஐஏஎஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்குது, டாக்டரு வக்கீலு, அதுக்கப்புறம் நர்ஸு. ரொம்ப பண்ணான்னு வச்சுங்க, பிளஸ் ரொம்ப பண்ணிச்சான், நீ நர்ஸ் ஆவ, நீ ஆபரேஷன்ல போயிட்டு நிறைய பேருக்கு ஆபரேஷன் பண்ணுவ. ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷண்ட் போச்சு, மண்டே போட்டுச்சு. இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல் அதான் பண்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் பாக்குறேன், ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு டாக்டரு பஜ்ஜியும் சட்னி வச்சு சாப்பிட்டுக்குது, நர்ஸும் ஆயாம தான் போய் ஆபரேஷன் பண்ணிருக்குது. இப்பெல்லாம் காலம் மாறிச்சு. அவங்க ஒரு 10 வருஷம் டாக்டர் கூட இருந்தாங்கன்னா அவங்களும் டாக்டர் கூட மாறிடுறாங்க பாருங்க. இந்த மருந்து இந்த தையல் போட்டு எல்லாம் பண்ணுது. அப்ப அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ரெண்டு நினைவுகள் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. பாகாலை தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க, கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க. துன்மார்க்கன் வழி நமக்கிட்ட இருக்கக்கூடாது, அக்கிரமக்காரங்க நினைவில் இருக்கக்கூடாது. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு பெரிய தூரம் இருக்கிறதோ அவ்வளவு பெரிய நினைவில கர்த்தர் வைத்திருக்கிறார், அவ்வளவு பெரிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுக்கு தான் வழிகள் இல்லை, உங்களுக்கு தான் தேவைகள் பெரிதா இருக்கிறது. அவர்களுக்கு 1000 வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எகிப்து ஆண்டு ஜனங்கள் வராங்க, 30 லட்சம் ஜனங்க. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை. முன்னாடியே மரணம், பின்னாடியே மரணம். முன்னாடியே வழி இல்லை, பின்னாடியே வழி இல்லை. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போவதில்லை. செங்கடல் 2ஆக பிளந்து இவர்களுக்கு கரையை கடக்க செய்து அந்த சேனைகளை கர்த்தர் உள்ள கொண்டு வந்து கர்த்தர் மூழ்கடித்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நம்மளுக்கு தாங்க வழி இல்லை, கர்த்தருக்கு 1000 வழி இருக்கிறது. நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். என் சூழ்நிலைகளை மாறல, என் தேவைகள் சந்திக்கல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கிறது, என் குடும்பம் வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறாம இருக்கிறது என்று நினைத்து கொண்டு கலங்கி கொண்டிருக்க சகோதர சகோதரியே, ஒரு காலம் வரப்போகிறது. உங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் கண்களை காண கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒன்றும் வீணாக போவதில்லை. உங்க மேல் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்பார்த்த முடிவு எத்தனை பேர் நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம், உங்க கையின் பிரயாசம், நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்கள் கர்த்தர் கொடுக்கும்படிக்கு எது வேணாலும் சொல்றீங்க. சரியா, நீங்க ஒரு காரியத்தை எதிர்பார்க்கறீங்க, அது நிச்சயமாகவே நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை, அந்த முடிவை கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிவார். இடத்துல இருக்காங்க, கர்த்தருடைய வார்த்தை வருது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க கரங்களில சுமந்து கொண்டு வருவீங்க. போன வாரம் வரல, நான் தாட்சி சொன்னல. ஆமென். 3வது ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கேட்கும் போதெல்லாம் ஆண்டவர் தரல, இன்னைக்கு கேட்கவே இல்லை. யோசிக்கிற, ஆண்டவரே ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன், நேற்று மேம் கால் பண்ணியிருக்காங்க, உங்கள் பையனுக்கு இன்னொரு பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே எஸ்தர் எனக்கு தான் கால் பண்ணுவாங்க, இந்த வாட்டி எஸ்தர் கால் பண்ணுறாங்க. ஆமென். ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த பசங்களுக்கே கட்டலையே ஆண்டவரே, 3வது கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே. எதிர்பார்த்த முடியும் கர்த்தர் கொடுப்பாரு, எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு. இதுதான் கரங்க தட்டிங்களா, உற்சாகமா கரங்க தட்டி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே,
நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நம்ம திருவந்தி எடுக்கும்போது அங்க ஒரு வார்த்தை படிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே ஒரு நினைவு குறித்து சொல்றாரு பாருங்க. அங்க கல்வார் சிலுவை குறித்து நினைவு குறித்து சொல்றாரு பாருங்க. 24ஆம் வசனம். ஸ்தோத்திரம் பண்ணி இதுல வாசிங்க 23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்க நினைவில் என்ன இருக்கு தெரியுமா? என் தேவைகள் எவ்வளவு பெரியது, என் கடன் எவ்வளவு பெரியது, என் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று உங்க நினைவில் இருக்கக்கூடாது. நான் ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு பெரியவர். கோலியாத்து பெரியவரா? நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவரா? என் ஆராதிக்கிற தெய்வம் தான் பெரியவர். என்னை நினைவு கூறும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாள் நினைவு கூற வேண்டும். அதிகாலையிலிருந்து நினைவு கூற வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். முதல் ஆதாம் சாப்பிட்டதுனால வந்தது பாவம். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகி அப்பத்தின் திராட்சை ரசத்தை சாப்பிடுவதனால் வருகிறது நித்திய ஜீவன். அதை நினைவு கூர்ந்துதான் அந்த திருவிருந்து நாம் பங்கு பெற வேண்டும். ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்ட சமூகத்தில் அல்லேலூயா நினைவு கூறுங்க. ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மைகள் நினைவு கூறுங்க. நம்மளுக்கு செய்த அதிசயங்களை 10 வருடத்துக்கு முன்பாக, 5 வருடத்துக்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்திருக்கிறார். நான் கேட்கவே இல்லை இப்போ, ஆனா என்னைக்கோ நான் ஜெபித்திருக்கிறேன், இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். திருப்பூர் பகுதியில நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான நபர்களை, தேவ மனிதர்களை நாம் ஊழியத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நன்றி ஆண்டவரே. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, நாம் செய்த பிறகு பாவம் வருவதில்லை. பாவம் செஞ்சுட்டு இல்ல, நினைவில் வருகிறது பாவம். ஆமென். நினைவில் வருகிறது பாவம். ஆமென். உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருப்பீங்க. ஆமென். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அந்த இருதய நினைவெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஆமென். அவர் நினைவு கூற வேண்டும். ஹalleluya. அவர் நினைவு கூற வேண்டும். ஆமென். போது நினைவு கூற வேண்டும். ஆமென். தேவன் சொல்லுகிறது, என் ஜனங்கள் வாயினால் துதிக்கிறார்கள். ஆமென். அவருடைய இருதய நினைவுகளும் வேற எங்கே இருக்கிறது? ஹalleluya. அவர் இருதயத்தை நிரப்புங்க. ஏசாமி, நீங்க இருதயத்திற்குள்ள வாங்கப்பா. இருதயத்தில் நிரப்புங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்தில் நிரப்புங்கப்பா. இருதய நினைவு எப்படி அப்படியே இருக்கும். ஆமென். அக்கிரமக்காரர்கள் நினைவுகள் இருக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். துன்மார்க்கருடைய வழி இருக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். துன்மார்க்க வழியில ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனே, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அநேக தருணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். சடுதியில ஒரு மரணம் வரும் பொழுது நித்திய நரகத்துல போக கூடாது. ஆமென். துன்மார்க்க வழியில ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமென். அக்கிரமக்காரர்கள் நினைவுகள் வைத்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, இங்க வந்தா கர்த்தரை துதிப்பது, வெளியில போனால், இன்ஸ்டாகிராமில் போனால், பேஸ்புக்கில் போனால், யூடியூபில் போனால் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்க, கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். இரண்டு நினைவுகள் இருக்க கூடாது. ஆமென். குந்தி நடக்க கூடாது. ஆமென். கர்த்தரை துதிக்கிற இருதயமாக இருக்க வேண்டும். ஆமென். அப்பா, துதிக்கிற ஆராதிக்கிற நினைவாக இருக்க வேண்டும். ஆமென். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஹalleluya. ஆண்டவரே, நினைவுக்குள்ள நீங்க வாங்க. ஆண்டவரே, வாங்கப்பா. என் இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. சாசனவன் இருதயத்தை நினைவுகளை ஆளுகை செய்து அலைக்கழிக்கத்தை பார்க்கிறோம். ஆவியான நமக்குள்ளாக வரும் பொழுது, அவர் நினைவுக்குள்ளாக அவர் வரும் பொழுது அலைக்கழிக்கிற தேவன் அல்ல, பயன்படுத்துகிற தேவன், சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாகவே இருக்கிறார். என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. உங்கள் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலாம், வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம். என் வழிகளும் உங்கள் நினைவுகள் பார்க்கலாம், என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நீங்க நினைச்சிட்டு வந்திருப்பீங்க, என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல,
இப்பதான் ஆரம்பிப்பாரு. ஆமென். தொடங்கி வைப்பாரு. ஆமென். முடியாது அன்பு சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கை முடியாது. எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் கடந்து வருவீங்க. ஆமென். மேற்கொண்டு வருவீங்க. ஆமென். உங்கள் நினைவெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தால் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்க திருவிந்து பங்கு பெற நான் சபைக்கு போறேன். நான் சாட்சியாக தான் வாழுவேன். ஆமென். சாட்சி இல்லாத காரியங்கள் என்கிட்ட இருக்கக்கூடாது. ஆமென். நினைவில் இருக்கக்கூடாது. ஆமென் அப்பா. சொல்லுகிற நினைவில் இருக்கக்கூடாது. ஆமென். அப்ப வெளியில நீங்க செஞ்சுட்டேன்னா எவ்வளவு பெரிய பாவமா இருக்கு பாருங்க. ஆமென். எவ்வளவு பெரிய பாவமா இருக்கு பாருங்க. Thank you, ஆவியான ஒரு Lord. காரியத்தை எனக்கு நினைப்பூட்டுகிறார். ஆமென். ஆவியான சத்தத்துக்கு காது இருக்கிறவருக்கு கேட்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் புத்தகம் நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா அவன் சுயேட்சினால் இருக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சோதிக்கப்படுகிற எவனோட்டான் தேவனால் சோதிக்கப்படும் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற அல்ல, ஒருவனையும் அவன் சோதிக்கிறோம் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு எச்சியானது கற்பத்தெறிந்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். எங்க சிந்தையில கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்புங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். எப்படி நாம தியானமா இருக்க முடியும்? ஆமென். நினைவில் வைத்திருக்கும் பொழுது, ஆமென். வார்த்தை உள்ளத்திலே வைத்திருக்கும் பொழுது, ஆமென். நமக்குள்ளாக இருமனம் இருக்கக்கூடாது. ஆமென். நினைவுகள் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. இருதயம் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. நினைவுகள் இருக்கக்கூடாது. ஆமென் அப்பா. அக்கிரமக்காரர்கள் நினைவுகள் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. வழிகள் இருக்கக்கூடாது. ஆமென். என்னுடைய இருதயம் நிரப்பப்பட்ட இருதயமாக, ஆமென். நிறைவேற்றுகிற இருதயமாக, சுவிசேஷம் அறிவிக்கிற நிறைவாக இருதயமாக இருக்கும்படியாக கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதாரும் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. தூரத்தில் வந்திருக்கிற மனுவையும் கரங்களை புகுந்து செபிக்கிறேன். மனுஷரையும் கரங்களை புகுந்து செபிக்கிறேன். வந்திருக்க சபை மக்களையும் கரங்களை புகுந்து செபிக்கிறேன். பாலை பிள்ளைகளையும் கரங்களை புகுந்து செபிக்கிறேன். ஒவ்வொரு மனதார மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. கிருபையினால் மூடி